அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் அதில் ரெண்டாவது ஆஸ்வாசத்தில் இன்றைய ஆச்சரியமான ஸ்லோகங்கள் 99, 100. இந்த ஸ்லோகங்களில் சுவாமி நமது குணம் முக்கியம் இல்லை, அவன் அருள் முக்கியம் அப்படின்னு 99வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். நின் அருள் இல்லையானா, உன்னுடைய அருள் இல்லையானா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அவர் குணம்ஸ்? கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றால் தொழா அர் எனின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எஜுகேஷன் இஃப் யூ ஆர் நாட் டிவோட்டட் டு, ஆர் இஃப் யூ do not want to know about God, if you do not worship God? அது மாதிரி இவர் சொல்கிறார், குணங்கள், நல்ல குணங்கள் இருந்து பயன் இல்லை, அவன் அருள் இருக்கணும். त्वयि प्रसन्ने मम किं गुणेन, त्वय्य प्रसन्ने मम किं गुणेन, रक्ते विरक्ते च वरे वधूनां निरर्थकः कुङ्कुमपत्रभङ्गः, त्वयि प्रसन्ने मम किं गुणेन, त्वय्य प्रसन्ने मम किं गुणेन. கிருஷ்ணா, ஆன்மீக சாதனைக்கு சமம், தமம், ஆத்ம குணங்கள் எல்லாம் அவசியம்னு சொல்லுவார்கள் சான்றோர்கள், பெரியோர்கள். எல்லாம் என்னதான் இருந்தாலும் உன் திருவருள், உன் கிருபை அது இல்லைன்னா அந்த ஆத்ம குணங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? பட் உன்னுடைய திருவருள், உன்னுடைய கிருப்பை இருந்துட்டுனா ஆத்ம குணங்கள் அவசியம் இல்லை, அது தானாக வரும். அப்புறம் இதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, அவரே சுவாமியே சொல்கிறார், கணவனுடைய அன்பு இருந்துவிட்டால் மனைவிக்கு குங்குமம், பூ, மை, அந்த மாதிரி மங்கள அலங்காரங்கள்லாம், மேக்கப்பு அதெல்லாம் தேவையில்லை. அவன் அன்பு இல்லைன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மேக்கப்? இவை அனைந்தும் இருந்தும் வீணே என்று தெரிவிக்கிறார். त्वयि प्रसन्ने मम किं गुणेन, त्वय्य प्रसन्ने मम किं गुणेन. இதே தான் வேதாந்த தேசிகனும் அவருடைய அஷ்டபுஜாஷ்டகத்தில் त्वयि प्रवृत्ते मम किं प्रयासै, त्वय्य प्रवृत्ते मम किं प्रयासै 6வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். त्वयि प्रवृत्ते मम किं प्रयासै, நீ காக்க முற்பட்டால் என்னுடைய பிரயாசங்களால் வரும் பயன் என்ன? ஒன்றும் இல்லை, அதாவது தேவையில்லை. என் முயற்சியால் வரும் பயன் யாது? நீ காக்க முற்படாத போது, தொய் அப்பிரவர்த்தே, நீ காக்க முற்படாத போது என்னுடைய பிரயாசங்களால் வரும் பயன் என்ன? அதையே தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அடுத்த 100வது ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவிப்பது விடியற்காலையில் கோபிமாரெலாம் கண்ணனை பாடும் அழகு, கோபிகா கானம், கிருஷ்ண கானம். காயந்தி க்ஷணதாவசான சமயே சானந்த மிந்து பிரபாருந்தந்தியோ நிஜதந்த காந்தி நிவகை கோபாங்கனா கோகுலே மத்னந்தியோ ததிபாணி கங்கண சனத்காரானுகாரம் ஜவாத் வியாவல்கத் வசனாஞ்சலாயமனிஷம் பீதாம்பரோ வியாத்சனः, பீதாம்பரः அவ்யாத்சனः. காயந்தி க்ஷணதாவசான சமயே சானந்த மிந்து பிரபாருந்தந்தியோ நிஜதந்த காந்தி நிவகைர் கோபாங்கனா கோகுலே மத்னந்தியோ ததிபாணி கங்கண சனத்காரானுகாரம் ஜவாத் வியாவல்கத் வசனாஞ்சலாயமனிஷம் பீதாம்பரோ அவ்யாத்சனः. ராத்திரி முடிஞ்சு விடியற்காலை வந்ததும் நந்தகோகுலத்தில் கோபியர்கள்லாம் தயிர் கடையத் தொடங்கி விடுவார்கள். அப்போது அவர்கள் கூட கண்ணனின் புகழை, அவர்கள் சேர்ந்து கண்ணனின் புகழை பாட்டாக ஆனந்த பரவசமாக இசைத்து பாடுவார்கள். அப்போ அவர்களுடைய திருக்கோலம் மிக அற்புதமாக இருக்கும். அவர்களுடைய பற்கள் நில ஒளியைப் போல வெள்ளை நிறத்தில் ஒளி பொருந்தி இருக்கும்.
தயிர் கடையும் போது அவர்கள் கைகளில் அணைந்த வளையல்கள் ஜன் ஜன் என்று ஒலித்து கொண்டிருக்கும். அந்த ஒலியையே தாளமாக கொண்டு அதற்கு இசைய அவர்கள் புடவை முந்தானைகள் படப்படத்து காத்துல இவ்விதம் கோபியர்கள் இசை பாட பாட பீதாம்பரதாரியான கண்ணன் நம்மை எப்பொழுதும் ரட்சித்திருக்கட்டும். கோபியர்கள் இசைகளால் ஆச்சரியமாக பாடப்பட்ட நமது நாயகன் பீதாம்பரதாரி கண்ணன் நம்மை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.